இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்ட விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம். எங்களுடைய ஊழியங்களை நினைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற எங்களிடத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியை ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் வழியாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் உலகத்தின் பல பாகங்களில் இருந்து பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அநேக மக்கள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு ஜெபிக்க சொன்னவர்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள், இன்னும் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், பல்வேறு விதமான வருத்தங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாளிலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான காரியம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு முதலாவது ஒரு சாட்சியை காண்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய சபை ஆராதனையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களைத்தான் நான் இந்த நிகழ்ச்சியிலே சாட்சியாக பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கும் கூட அந்த சாட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்வாராக. ஆமென். கடந்த மாதமும் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். அப்போ வரும்போது ஒரு பாரத்தோட ரொம்ப கவலையோடு வந்தேன். என் தங்கச்சி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து இருக்கும்போது எனக்கான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. உன் நுகத்தடிகளை முறிப்பேன் என்று சொன்னாங்க. நான் ஏசப்பா, யாருடைய தயவுமே எனக்கு வேண்டாம், உங்கள் தயவு எனக்கு அந்த இடத்துல கிடைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆராதனைக்கு வந்துட்டு போனேன். 1 மணி அளவில் அந்த பிரச்சனைக்கான நல்ல முடிவையும் தீர்வையும் ஏசப்பா தந்து யாருடைய தயவும் இல்லாமல் முடிச்சு தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னுமாக போன சனிக்கிழமைக்கு என் மகனுக்கு நல்ல காய்ச்சல். எங்கள் வீட்டுக்காரவங்க என் மகனுக்கு ஆனால் என் மகனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க சொன்னாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னு. டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு பிறகு நல்ல சளியாக இருக்குது, அட்மிட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறமா நான் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ராத்திரி கொண்டு வந்து ஆஸ்பத்திரிலேருந்து நல்லா தான் இருந்தான், வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அவங்க சொல்லிவிட்டாங்க, நீங்கள் 3 நாள் காலையிலையும் சாயங்காலம் வந்து அவனுக்கு ட்ரிப்பு ஊசி கட்டாயமாக போட்டு தான் ஆகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கால் வச்சு யார் அவன் உட்கார்ந்ததான் உண்டு. என் பிள்ளைக்கு ரொம்ப குளிர். இது வரைக்குமே நான் இப்படி வந்து யாருக்குமே இந்த அளவுக்கு வந்தது பார்த்ததே இல்லை. ரொம்ப குளிர். பெட்ஷீட்டு கம்பளி எல்லாமே எடுத்து மூடி இருக்கு. குளிர் நிற்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு பயம், என்னாச்சு என் பிள்ளைக்கு, ஒன்றுமே இல்லைன்னு தானே நான் கொண்டு வந்தேன், ஆனால் இவ்வளவு குளிராக இருக்கே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். செல் எடுத்து ஃபோன் பண்ணி காரை வர சொல்லுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய். எதுவுமே எனக்கு ஓடலை அந்த நேரத்தில். அதுக்கப்புறமா வண்டிக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் குளிர் தாங்கவே முடியலை. ஆனால் எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியாது, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் கிச்சனில் வெந்நி சூடாக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு
என்கிட்ட என் முகம் எழும்பி வாரான், வந்து என்னை அப்படியே பிடிச்சிருக்கான். அப்போ ஃபாஸ்டர் ஃபோன் பண்ணோன்னே எங்கள் அம்மா செல்லை கொண்டு காதில் கொடுக்காங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு குளிர் இன்னும் அதிகமாக போட்டு அடிக்குது. நான் ஏசப்பா நீங்கள் ஜெபத்தை கேட்குறவர் ஆண்டவரே, எந்த மருத்துவமனைக்கு நான் போகக்கூடாது ஏசப்பா, நீங்கள் சுகம் கொடுக்கிற தேவன், என்னுடைய எல்லா சூழ்நிலைகள் நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஏசப்பா, நீங்கள் சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஃபாஸ்டர் ஜெபிக்காங்க. அப்போ சொன்னாங்க சீக்கிரமாக ஒரு அரை மணிக்கூரில் அவனுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சத்துருடைய கிரிகைகளை எல்லாத்தையும் ஏசப்பா முறியடிப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நானே என் பிள்ளைக்கு நல்ல சுக பலத்தை கொடுத்தா ஏசப்பா நான் சாட்சியாக வருவேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அந்த குளிர் மாறிட்டு, அதுக்கப்புறமா அவன் ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. ஆனால் கொடங்கணக்கில் வாந்தி, அவனுக்கு நடுவீடு மொத்தம் வாந்தி ஆயிட்டு. அப்போ எதுக்கு இந்த வாந்தி மறுபடியும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ண, சரி பாப்பா கர்த்தரால் கூடாததா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஆஸ்பத்திரிக்கு போனப்போ பிள்ளைக்கு நல்ல சளி இருக்குது, நீங்கள் கட்டாயமாக 3 நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. நான் சாயங்காலம் மறுபடியும் 4 மணிக்கு கொண்டு போனேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அற்புதமாக எசப்பா என்ன சொல்லதுக்கு 3 நாள் அவனை அந்த ஊசி மருந்து போடணும்னு சொன்ன தேவன். ஆனால் அந்த சாயங்காலத்தில் நான் கொண்டு போனேன்னா டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, இன்றைக்கே நீங்கள் எல்லாத்தையும் உருவிட்டு அவனை கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம். என் மகனை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மரண பயம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மரணத்தை நான் சந்தித்தேன். அந்த மரண பயம் தான் என் மகனை பார்க்கும் பொழுது எனக்கு வந்துச்சு. ஆனால் என் மகனுடைய ஜீவனை மீட்டு பாதுகாத்து ஒரு ஊசினாலே பயப்படும் அப்படிப்பட்ட மகனுக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம், நன்றி. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இந்த தேவனை பாருங்கள், எவ்வளவு நல்ல தேவன். நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். இவரை போல ஒரு அற்புதமான தெய்வம் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லைங்க. உலகத்தின் பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை காயப்படுத்துகிறது, ஆனால் தேவனோ நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன காயத்தோடு அல்லது சரீர காயத்தோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு நான் இந்த செய்தியிலே 3 விதங்களில் உருவாகிற காயங்களையும் அதற்கான தீர்வை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காயங்கள் உண்டாகிறது. அதை எப்படி அதிலிருந்து விடுதலை ஆவது, எப்படி தேவன் கொடுக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்வது, எப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே காயங்களை ஆற்றுவார் என்பதை இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு மன காயம், ரொம்ப நாளாக இந்த வேதனையோட, ரொம்ப நாளாக ஒரு ஆறுதல் இல்லாமல் இரவும் பகலும் அழுது கொண்டு மன பாரத்தோடும் மன சஞ்சலத்தோடும் காணப்படுவீர்கள் என்றால் தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். முதலாவது பாருங்கள், மனிதர்களால் வருகிற காயங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகளால் உண்டாகிற காயங்கள். இன்றைக்கு நம்மை சுற்றி வாழ்கிற மனிதர்கள் நம்மை காயப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தை ஈட்டியை போல வந்து நம்முடைய இருதயங்களை குத்தி தொலைக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நாவு விஷம் நிறைந்ததான். பாருங்க, விஷம் நிறைந்த நாவுனாலே மனிதன் இன்றைக்கு காயப்படுத்துகிறான். அது ஈட்டியை போல இருதயங்களை துளைக்கிறது. இல்லாததை பொல்லாததையெல்லாம் சொல்லி நம்மை காயப்படுத்துவார்கள். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கோ ஒரு நாள் செய்த தவறை திரும்ப 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 சொல்லி காயப்படுத்துவார்கள். நம்முடைய குறைவுகளை, நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய தோல்வியை சொல்லி சொல்லி மனமடி வாக்கி இந்த உலகம் நம்மை காயப்படுத்தும். அப்படி நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களா? மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காயங்களை தேவன் ஆற்றுவார். இந்த மனுஷன் என்னைக்கோ ஒரு நாள் பேசின அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் காயமாகவே இருக்கிறதா?
உங்களை சுற்றிலும் இன்றைக்கு மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை மிகவும் காயப்படுத்தி அழுது கொண்டே இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் பேசுகிறார். உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். அன்னாளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1:6 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பார்த்தீங்களா? அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்கிறது. அவளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார். ஒரு குறைபட்ட ஒரு அனுபவம். ஆனால் அவளுடைய சக்காலத்தை பாருங்க, வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாள். அவனுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி. அவள் வார்த்தையினாலேயே இந்த அன்னாளை காயப்படுத்தி ஒவ்வொரு நாளும் மனவேதனை உண்டாக்குகிறாள். இந்த அன்னாள் என்ன செய்வாள்? அவள் மனமடிவாகும் பொழுதெல்லாம் போய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பாள். நம் அநேக நேரங்களிலே மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும் பொழுது எதுவுமே சொல்ல முடியாது, பேச முடியாது, போய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்போம். அப்படி தனியாகவே உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பதனால் ஒரு பலனும் இல்லை. சிலர் பாருங்கள், மனிதர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்தின உடனே அதை அப்படியே கோபமாக திரும்ப வெளிப்படுத்தி அதை ஒரு பகையாக வெளிப்படுத்தி விடுவார்கள். அதனாலேயும் உங்களுக்கு ஆறுதல் வரப்போவதில்லை. இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு உட்கார்ந்து நீங்க ரூமுக்குள்ளே உட்கார்ந்து எத்தனை நாள் உட்கார்ந்து அழுறதுனாலும் உங்களுக்கு ஆறுதல் வரப்போவதில்லை. உங்கள் காயம் ஆற்றப்பட போவதே இல்லை. சிலர் இப்படி செய்வார்கள். யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசினதை அது காயப்படுத்தின உடனே இன்னும் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இப்படி அவங்க என்ன பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படியே சொல்லுவார்கள் பார்க்குறவங்க எல்லாட்டையும். அப்படி சொல்லுறதுனாலையும் காயம் ஆற்றப்பட போவது இல்லை. அந்நாள் ரொம்ப நாளா மனவேதனையோடு உட்கார்ந்து ரூமிலேயே அழுது கொண்டு இருந்தாள். அவருடைய காயம் மாற்றப்படவே இல்லை, அவருடைய துக்கம் மாறவே இல்லை. இந்த அந்நாள் ஒன்று செய்தாள். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி போனாள். தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனைகள், மனிதர்களால் வந்த அந்த வார்த்தைகளால் உண்டான அந்த வேதனைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே சொல்லி அழுது இயேசுவின் பாதத்திலே கண்ணீரை சிந்தி அழுது தன்னுடைய வேதனைகளெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தினாள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அன்னாள் துக்கமாய் இருக்கவே இல்லை. அவருடைய மன காயம் மாற்றப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. எந்த சகோதரி இந்த அன்னாளை வேதனைப்படுத்தினாலோ, எந்த சக்காலத்தி இந்த அன்னாளை மனமடிவாக்கினாலோ, தன்னுடைய வார்த்தையினாலே காயப்படுத்தினாலோ, அதே சகோதரிக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் இந்த அன்னாளை ஆசீர்வதித்து மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை யாரோ ஒருவர் வார்த்தையினால் காயப்படுத்துகிறார்கள். அது ஒருவேளை மாமியாராக இருக்கலாம், அல்லது மருமகளாக இருக்கலாம், அல்லது சகோதரனாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட படிக்கிறவர்கள் அல்லது வேலை பார்க்கிறவர்கள், யாரோ ஒருவர். அவர்களுக்கு திரும்ப பதில் சொல்லாதிருங்கள். உங்கள் கோபத்தை அவர்களுக்கு திருப்பி காட்டாதிருங்கள். உங்கள் ஆத்திரத்தை திருப்பி காட்டாதிருங்கள். அதனால் உங்களுக்கு ஆறுதல் வரப்போவதில்லை, உங்களுக்கு அற்புதம் நடக்க போவதும் இல்லை. மாறாக அவர்கள் பேசின அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிறதா? தனியாக உட்கார்ந்து அழாதுங்க. தேவ சமூகத்தில் வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு உண்டான மன காயங்களை அவருக்கு தெரியப்படுத்தி உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்திலே சிந்தி அழுது பாருங்கள். அவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். எப்படி அன்னாளை ஆறுதல் படுத்தினா? தேவனுடைய வார்த்தை கடந்து வருது பாருங்கள். அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஆசாரியனாகிய ஏலி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அன்னாலே, நீ பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு நடக்க போகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் அன்னாளுக்கு ஆறுதலை கொடுத்தது. உலக மனிதர்கள் பேசுகிற 1000 வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தினாலும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதுங்க, அந்த காயங்களை ஆற்றிவிடும். உங்கள் மன காயங்களை ஆற்றுகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்து வாசித்து அதை தியானியுங்கள். மிக வேதனையோடு இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் கர்த்தருடைய வேதம் தான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் எனக்கு ஆறுதலாக இராவிட்டால் என்றைக்கோ என்னுடைய கதை முடிந்திருக்கும்.
ஆறுதலை தேவனிடத்திலே தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே தேட வேண்டும், தேவ சமூகத்திலே தேட வேண்டும். அதுக்கு பதிலாக பக்கத்து விட்டு அக்கா, பக்கத்து விட்டு மாமி, அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி அவங்க ஏதாவது ஒரு ஆறுதலை சொல்லுவாங்கன்ட்டு காத்திருக்க கூடாது. அது இன்னும் வேதனையை உண்டாக்கும். பாருங்க, ஒரு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வேதனையோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் பாருங்க வந்து அவனை இன்னும் காயப்படுத்தினார்கள். அவனுடைய நண்பனுடைய வார்த்தை அவர்களை இன்னும் காயப்படுத்தியது. ஆறுதலை கொடுக்கல. ஆறுதல் என்பது தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கிறது. உங்கள் மன காயங்களை ஆற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்குங்க. அதுதான் நல்ல ஔஷதம், நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுது. ஆகையால் நீங்க எப்பெல்லாம் மனிதர்களால் உண்டான வார்த்தையினால் மனவேதனை அடைந்து ஒரு வலியை மனதில் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருந்து உங்கள் வேதனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அழுது ஜெபித்து வேத வசனங்களை எடுத்து தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்க கூட பேசி உங்களை ஆறுதல் படுத்தி அதோடு விடமாட்டாருங்க. உங்கள் காயங்களை கட்டுவது மாத்திரம் அல்ல, யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மையாக வைப்பான். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது பாருங்கள், எப்படி நமக்கு காயம் உண்டாகிறது, நம்முடைய வாழ்க்கையில வேதனை உண்டாகிறது. எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா 8வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். நாம் சும்மா இருப்பேனேன், கூடி வாருங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தார். பாருங்க கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அதனால கர்த்தர் என்னை செய்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்கினார், கசப்பை உண்டாக்கினார். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பிச்சு கலந்த தண்ணீரை கொடுத்தான். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே காயம் எங்கிருந்து வருது என்றால் நாம் செய்கிற பாவத்தின் விளைவாக வருகிறது. வேதனை எங்கிருந்து வருகிறது? நாம் செய்கிற பாவத்தின் விளைவாக வருகிறது. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தரே வேதனைப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 15வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்துக்கு காத்திருந்தோம் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம் இதோ ஆபத்து. காத்திருக்கிறேன் எங்க? தேவ சமூகத்தில். எதுக்கு காத்திருக்கிறோம்? சமாதானம். எல்லா ஆராதனைக்கும் போறேன், எல்லா ஜெபத்துக்கும் போறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், வேதனையா இருக்கு, என் வாழ்க்கை வேதனையா இருக்கு, காத்திருக்கிறேன், ஒன்றும் நடக்கல. சஞ்சலமே உண்டாகிறது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று வசனம் சொல்லுது. ஏன்? ரொம்ப நாளா காத்திருக்கிறேயா, நாட்கள் போயிட்டே இருக்குது, காலங்கள் போகுது, வாழ்க்கை மாறவில்லை, ஒரு சமாதானம் உண்டாகவில்லை, ரட்சிப்பு வரல, விடுதலை வரவில்லை. ஏன் வரவில்லை? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை வச்சுட்டு வந்து உபவாச ஜபம், காத்திருப்பு ஜபம், விழிப்பு ஜபம், எல்லா ஜபத்திலையும் வர்றேன். வந்து என்ன கேட்குறேன்? ஆண்டவரே என் வேதனையான வாழ்க்கை மாறட்டும், எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகட்டும். மாறவே இல்லை. ஏன் மாறலைன்னா அந்த வேதனையை உண்டாக்குனதே கர்த்தர் தான். எதுக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்றால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். இன்னும் சிலர்லாம் கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு நான் இவ்வளோ நாள் வந்தேன், ஒன்றும் மாறல, இவ்வளோ நாள் வந்தேன், ஒரு விடுதலையும் இல்லை, அதே வேதனை, அதே கடன், அதே உபத்திரவம். எப்படிங்க மாறும்? தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காயங்களை ஆற்ற வேண்டுமானால் அது அவராலே தான் வந்திருக்கிறது என்றால் அவர் எப்பொழுது மாற்றுவார் என்றால் நான் மனம் திரும்பும் பொழுதுதான் மாற்றுவான். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள். 22ஆம் வசனம், எரேமியா 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள்? கீலேயாத்திலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே ரண வைத்தியர், வலி வேதனைகளை குணமாக்குகிற வைத்தியர் இல்லையோ? அவர் இருக்கத்தான் செய்கிறார். பிசின் தைலம் இல்லையோ, குணமாக்குகிற மருந்து இல்லையோ, வார்த்தை இல்லையோ? இருக்கிறது.
பின்ன ஏன் எனக்கு குணமாகவில்லை? ஏன் குணமாகவில்லை? வைத்தியர் என்னை குணமாக்க விரும்பவில்லை. காரணம், என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. ஏதோ ஒரு ரகசிய பாவத்தோடு இருந்துட்டு நான் ஆராதிப்பதனால், ஏதோ ஒரு ரகசிய பாவத்தோடு வாழ்ந்துட்டு நான் உபவாசிப்பதனால், ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டு நான் தேவ சமூகத்தில் தொடர்ந்து வருவதனால் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வரப்போவது இல்லை. இந்த வேதனைக்கு காரணம் என்ன? இந்த வலிக்கு காரணம் என்ன? எந்த பாவம் என்பதை நான் அறிந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய விடுதலை நடக்கும். நான் எப்போ மனம் திரும்புகிறேனோ அப்பொழுது தேவன் என் காயங்களை ஆற்றுவார். யோபு 5:18 இப்படி சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். அவரே காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஏன் அடித்தான்? நான் தப்பு செய்தேன், அடித்தார். மனம் திரும்பினோடனே அடித்த அந்த கரமே அணைக்கும். ஏன் காயப்படுத்தினார்? நான் தவறு செய்தேன், அவரே என்னை காயப்படுத்தினார். நான் மனம் திரும்பின உடனே அவரே என் காயங்களை கட்டுவான். பாருங்க, தகப்பன்மார் அல்லது தாய் தன் பிள்ளைகளை அடிக்கிறாங்க. பிள்ளை ஒரு தவறு செய்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்குறாங்க. ஒரு பெரம்பை எடுத்து 4 அடியை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை வலியிலே துடிக்குது, அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, ஆனாலும் அடிக்கிறாங்க. ஏன்? அந்த பிள்ளை தவறு செய்கிறது. இப்போ அந்த பிள்ளை தன் தவறை உணர்கிறது, தன் தவறு செய்தன்னு உணர்றது. அந்த காயத்தில் மருந்து போடுறது யாரு? அடித்த அதே தகப்பன், அடித்த அதே தாய். அதைத்தான் நம்முடைய நல்ல தகப்பன் செய்கிறார். பாருங்க, நாம் தவறு செய்யும் பொழுது அவரே காயப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வெகு காலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காயம், ஆறாத ஒரு வலி வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் ஜெபித்து பார்க்குறீங்க, ஆராதித்து பார்க்குறீங்க, என்னெல்லாமோ செய்து பார்க்குறீங்க. வாழ்க்கையில் அது மாறின பாடே இல்லை. நீங்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் தவறு இருக்குதா? கர்த்தரை வேதனைப்படுத்தும்படி நான் பாவம் செய்கிறேனா? கர்த்தருக்கு விரோதமாக என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். அதை உணர வேண்டும், அதை அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய ரண வைத்தியர் இயேசு பாருங்க, அவருடைய காயங்களாலே நம்முடைய காயங்களை கட்டுவார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே காயப்பட்டிருக்கிறார். பாவத்தினால் உண்டான காயங்களை போக்கவே அவர் தம்முடைய இரத்தத்தை எல்லாம் பூமியிலே சிந்தினார். பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற காயங்களை மாற்றவே அவர் காயப்பட்டாருங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் நம்முடைய காயங்களை ஆற்றி அவருடைய இரத்தத்தினால் நம்மை குணமாக்க இன்றைக்கும் இந்த தேவன் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். 3வது பாருங்க, பிசாசினால் நாம் காயப்படுத்தப்படுகிறோம். சத்ரு, வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். லூக்கா சுவிசேஷத்திலே 10வது அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்கே போகிறான் என்றால் எரிகோவுக்கு போகிறான். போகையிலே கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுட்டு போறாங்க. பாருங்க, கள்ளன் வந்து என்ன செய்கிறான்? காயப்படுத்தி அரைகுறை உயிரோடு குற்றுவீரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போவானுங்க நிலையிலே போட்டுட்டு போறான். அவனிடத்திலிருந்து எல்லாம் திருடி விட்டு அவன் காயப்படுத்திட்டு போறாங்க. சத்துரு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காயப்படுத்துகிறான். நம்மிடத்தில் இருக்கிறதை திருடும்படி, நம்மை அழிக்கும்படி, நம்மை கொல்லும்படி காயப்படுத்துகிறான். சரீரத்தில் காயப்படுத்துகிறான், ஆவியிலே காயப்படுத்துகிறான், ஆத்துமாவிலே வேதனைகளை உண்டாக்குகிறான், சரீரங்களில் காயங்களை உண்டாக்குகிறான், வியாதிகளை உண்டாக்குகிறான், பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டாக்குகிறான். தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் நல்ல சமாரியனாகிய இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. அவர் பாருங்கள், நல்ல சமாரியன். அந்த சமாரியன் கிட்டே வந்து 34 வசனம், லூக்கா 10:34 கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போனான். அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க,
உலகத்தில் எந்த மனுஷனாலும் பராமரிக்க முடியாமல் போனாலும், காயங்களை ஆற்ற முடியாமல் போனாலும், காயங்களை கட்ட முடியாமல் போனாலும், நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறான். சத்துரு நம்மை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு இன்றைக்கோ நாளைக்கோ நம்முடைய கதையை முடித்து விடலாம் என்று நிற்கும் பொழுது, நம்முடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை அந்தரந்தலத்தில் தொங்கி ஒரு நூல் இழையிலே வாழ்வா சாவா என்கிற நிலையில் இருக்கும் பொழுது, காப்பாற்ற யாரும் வராவிட்டாலும் நம்மை தேடி வந்து நம்முடைய காயங்களை கட்டி, சாக வேண்டிய நம்மை பிழைக்க பண்ணி, ஒரு அழிவு வர வேண்டிய நம்மை காப்பாற்றி, நம்முடைய கதை முடிந்து போக வேண்டிய நிலையிலே நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனை உண்டாகி வாழ்க்கை முடிய போகிறது என்கிற தருணத்தில் ஒரு நூல் இழையிலே தொங்கி நிற்பது போல வாழ்வா சாவா என்கிற நிலையில் இருக்கிறீர்களா? உங்கள் காயங்களை கட்டி உங்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரா, அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆபத்தை பிசாசு உண்டாக்கி உன் தொழிலை நஷ்டப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணி இன்றைக்கு உன் கதை முடிந்து போன நிலையிலே உன்னை சத்துரு இன்றைக்கு விட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் காயங்களை எல்லாம் கட்டி மீண்டும் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, மீண்டும் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி, மீண்டும் உனக்கு ஒரு சுக வாழ்வை ஏற்படுத்தி, உன்னை பராமரித்து ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உனக்கு மீண்டும் நல்வாழ்வு தரத்தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஒரு மனிதன் போகிறான். போகிற வழியிலே கள்ளர்கள் எதிர்பாராத விதத்தில் சம்பவிக்கிறது பாருங்க. அவனை அடித்து காயப்படுத்தி அவனிடத்திலிருந்து அத்தனையும் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராக விட்டுட்டு போறாங்க. இந்த சம்பவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, சமாதானமா தான் போயிட்டு இருந்தது. எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். இப்பொழுது குற்றுயிராய் கிடக்கிறோம். பிழைக்க போறோமோ வாழ போறோமோ தெரியல. ஏதோ ஒரு வியாதி திடீரென்று வந்தது. பல லட்சங்களை மருத்துவமனைக்கு செலவழித்து இன்றைக்கு வாழ்க்கை இனி உண்டா இல்லையா என்கிற நிலையிலே நீங்கள் இப்பொழுது காணப்படலாம். உங்களுக்கு வாழ்வு உண்டு, அதை இயேசு தருவான். நல்லா போயிட்டு இருந்த தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இனி வாழ்க்கை உண்டா, இனி நாம் முன்னேற முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறியான நிலையிலே நீங்கள் காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை இந்த இயேசு சந்திப்பார் என்றால் குற்றுயிராய் கிடக்கிறவங்க வாழ்வுக்கு ஒரு பெரிய விடுதலை வருங்க. வாழ்க்கை எல்லாமே முடிந்து போனது என்கிற நிலையில இருக்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த இயேசுவை சந்திப்பீர்கள் என்றால் உங்கள் காயம் மாற்றப்படும். மீண்டும் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு, மீண்டும் சமாதானமான வாழ்வு நிச்சயமாகவே உண்டாகும். யார் அந்த இயேசு? அவர் தான் மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்த இறைவன். அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து என்றால் அவர் ஏதோ ஒரு மனுஷர் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தலைவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுள். இல்லவே இல்லை, அவர் முழு உலகத்தின் இரட்சகர். எந்த மனிதன் இந்த இயேசுவிடத்தில் வந்தாலும் அவனுக்கு வாழ்வு கொடுத்து அவனை வாழ வைக்கிற ஆண்டவர். எந்த நிலையில் நீங்கள் வந்தாலும், இன்றைக்கே மரணம் என்கிற தருணத்தில் வந்தா கூட உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு ஆண்டவருங்க. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தேவன். அவர்தான் குற்றுயிராய் கிடக்கிறவருடைய காயங்களை ஆற்றுகிறவர். வாழ்க்கையிலே நஷ்டம், இழப்பு, பிரிவு, தோல்வி, அவமானம், வியாதி, ஏதோ ஒன்றை சத்துருங்க வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களை குற்றுயிராய் போட்டிருக்கலாம். அந்த நிலையை மாற்றுகிற ஒரு வல்லமை பாருங்க இயேசு ராஜாவுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் இருதயத்தில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. இந்த இயேசு எனக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை போக்கத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை மாத்திரம் நீங்கள் உங்கள் இருதயத்திலே முழுமையாக நம்பி இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து, இயேசுவே இன்றைக்கு என் வாழ்க்கையிலே வாரும், என் வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை காப்பாற்றும் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.
பாருங்கள், அந்த சமாரியன் என்ன செய்கிறான்? அவன் கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் ஊற்றுகிறான். பாருங்க, அவன் திராட்சை ரசத்தை ஊற்றினான், எண்ணெயை ஊற்றினான். இந்த இயேசுவோ அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறான், அவருடைய இரத்தத்தை ஊற்றுகிறான், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறான், அவரிடத்திலேயே வைத்து நம்மை பராமரிக்கிறான், அவர் சமூகத்திலேயே நம்மை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், விடுதலைகளை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். இன்றைக்கும் ஏதோ ஒரு மனவேதனையோடு கணவனால் அல்லது பிள்ளையால், தொழிலில் ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தினால் அல்லது பாவ அடிமைத்தனத்தினால் ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தை வாதித்து 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 மிகப்பெரிய வேதனையை மனதிலும், மிகப்பெரிய வலி வேதனையை சரீரத்திலும், மிகப்பெரிய வேதனையை உங்கள் வாழ்க்கையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தீர்வு உண்டு. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், எரேமியா 30:17, நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் காயங்களை இயேசு கட்டுவார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, இன்றைக்கு என்ன மனவேதனையோடு, என்ன காயத்தோடு, எந்த பாரத்தோடு காணப்பட்டாலும் இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு ஆறுதலை, இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை, இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை என் தேவனாகிய கர்த்தர் தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவங்க காயம் மாற்றப்படட்டும். மனதில் இருக்கிற காயங்கள், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் முற்றிலுமாக மாறட்டும் அப்பா. கணவனுடைய குடி பழக்கத்தினால் மிகப்பெரிய வலி வேதனையோடு இருக்கிற இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய சமாதானம் வரட்டும். தொழில் நஷ்டத்தினால், கடன் பாரத்தினால் மிகப்பெரிய மனவேதனையோடு இருக்கிற அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே காயங்கள் ஆற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்னாளுடைய காயங்களை ஆற்றின தேவன், இப்பொழுதே நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உம்முடைய வார்த்தை அனுப்பி காயங்களை நீர் ஆற்ற வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குற்றூராய் கடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்த தேவன், ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். எல்லா வியாழக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபையானது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம். எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் 1 மணி வரை உபவாச ஜெபமும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை முதல் ஞாயிறு ஆராதனையும், 10 மணி முதல் 12:30 வரை 2வது ஆராதனையும், இரவு 7 மணி முதல் 8:30 வரைக்கும் 3வது ஆராதனையும் நடைபெறுகிறது. இந்த ஆராதனையில் நீங்கள் கர்த்தர் சித்தமானால் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் திரையிலே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாகவே மாறும்.